இதை சீக்கிரமா செய்யுங்க. எந்தெந்த இடங்கள் நாம செய்யக்கூடாது, நம்ம செய்யறது கிடையாது. ஜனாசா ஒரு வஃபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா துரிதமாக அவருடைய கஃபன் தஃபனுடைய வேலைகளை செய்து என்ன செய்யணும், முடிக்கணும், ஜனாசா முடிக்கணும், தொழுது முடிக்கணும். ஆனா நாம இவர் வரட்டும் அவர் வரட்டும் என்று ஒரு 2 நாள் 1 நாள் என்ன செய்யறது, தாமதப்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அதை சீக்கிரப்படுத்த சொன்னாங்க. அதே போல் 2வது விஷயம், ஒரு பெண்ணுக்கு மணமகன் கிடைத்து விட்டான், தகுந்த மணமகன் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த திருமணத்தை சீக்கிரமாக முடிக்கணும். அதை தள்ளி போடக்கூடாது. 6 மாசம் இப்பதானே நடந்திருக்கு என்கேஜ்மெண்ட், 6 மாசம் தள்ளி போடுவோம், என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு தகுந்த பொருத்தமான கணவனோ மனைவி அமைந்து விட்டால் அந்த நிக்காவை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சூரியன் மறைந்து விட்டது, அஸ்தமம் ஆகிருச்சுன்னு சொன்னா நோன்பை சீக்கிரமா நீங்க என்ன செய்ய